எதிர்க்கட்சியினர் பரப்புரை செய்வதை சுட்டிக்காட்டி கலராய் பேருந்துகளில் சென்றாலும் இறுதியில் வெல்வது தமிழ்நாடு முதலமைச்சரின் பிங்க் கலர் பேருந்துதான் என கூறியுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு அரசை பாராட்டிய பாமக எம்எல்ஏக்கள் இருவரும் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என பாமகவில் நிலவும் சிக்கலை சுட்டிக்காட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். சமீபத்தில் தொலைக்காட்சியில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பச்சை கலர் பஸ், ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ். ஆனால் நான் சொல்கிறேன், கடைசியாக எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போவது பிங்க் பஸ்ஸு தான். மகளிர் நீங்கள் யூஸ் பண்ண போகிற முதலமைச்சருடைய அந்த பஸ்ஸு தான். மற்ற எல்லா பஸ்ஸையும் ஓரம் கட்டிட்டு அதுதான் ஜெயிக்க போகுது. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர் நம்முடைய இயக்கம் கிடையாது, நம்முடைய கூட்டணி கட்சியோட கிடையாது, இப்போ கிடையாது. சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள் அவர்களும் அண்ணன் சதாசிவம் அவர்களும் இந்த சேலம் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்னுடைய நன்றி என்று போட்டி போட்டுக்கொண்டு பாராட்டியிருக்கிறார்கள். ஆனால் ஒற்றுமையாக பாராட்டியிருக்கிறார்கள். எப்பொழுதுமே இதே ஒற்றுமையோடு அவர்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும், சிறப்பான மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பது உங்கள் சார்பாக நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன்.